இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸில் வந்து பிஒய்க்கு சீரியஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா. அதில் எண்ணியலில் வந்து ஒரு செட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இப்போ இதில் ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இப்போ அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க என்ன சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபஸ்ட்டு செட்டில் கொடுத்துருப்போம். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, கியூபை கொடுத்துட்டு கே வந்து என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், என்ன கொடுத்துருக்காங்களோக்கோ அதை அப்படியே ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிச்சா போதும் சரிங்களா. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 44,100ன்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எழுதிக்கலாம், 441 × 100ன்னு பிரிச்சுக்கலாமா. 441 வெளியில் எடுத்தால் 21 ஸ்கொயரு, அப்போ 21ன்னு வரும். 100 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்தால் 10ன்னு வரும். அப்போ ஆன்சர் வந்து 210ன்னு வரும். என்ன ஆப்ஷன் கரெக்டாக வரும் அப்படின்னா ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு செட்டில் கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்போம். இப்போ அந்த மாடலில் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நமக்கு நிறையா கேட்குறாங்க. இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ஸோ இதே மாதிரி நம்ம பார்த்துருப்போம். என்ன கொடுத்துருக்காங்க, இன்னும் ஏபி த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் எஸ்என் கொடுத்துட்டு 17th டேர்ம் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்என் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5n² + 3n/2. இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் உள்ள சம்மு. எஸ்என் கொடுத்துட்டு டிஎன் கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்ன, எஸ்என் மைனஸ் எஸ்என் மைனஸ் 1ன்னு வரும். ஓகே, இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா 17வது உறுப்பு T17, அப்போ S17 மைனஸ் S16 வரும். ஓகே, இப்போ என்னதுக்கு இடத்துல 17 போடுங்க, அடுத்து என்னதுக்கு இடத்துல 16 போடுங்க. போட்டால் என்ன வரும்னு பாருங்க. S17 ஈக்குவல் டு 5 × 17 ஸ்கொயரு ப்ளஸ் 3 × 17. பேஸ் ஒன்று போல தான் இருக்குது, அப்போ ஒரு /2ன்னு போட்டு விட்டுடலாம். 17 ஸ்கொயர் பண்ணால் 289ன்னு வரும். ப்ளஸ் 17 3 51/2. இதை பெருக்குனா என்ன வரும், 9 45 மிச்சம் 4, 8 40 44 மிச்சம் 4, 2 10 14 ப்ளஸ் 51/2. ஓகே, அப்போ 6 9 7 2 8 மிச்சம் 1 8 2 16. அப்போ S17 வந்து எவ்வளோ வருது அப்படின்னா நமக்கு 248. S16 வந்து என்ன வருதுன்னு பார்க்கணும். S16 ஈக்குவல் டு 5 × 16 ஸ்கொயர் ப்ளஸ் 3 × 16/2. 16 ஸ்கொயர் பண்ணால் 256. அப்போ 5 × 256 ப்ளஸ் 16 3 48/2. இதை பிறகுனா எவ்வளோ வரும், 5 30 மிச்சம் 3, 5 25 28 மிச்சம் 2 10 12 48/2ன்னு வரும். கூட்டினீங்கன்னா 8 2 3. அப்போ ஆன்சரு 6 2 12 மிச்சம் 1 6 664. ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுங்க. 748 மைனஸ் இங்கே ஒரு 664. அப்போ இங்கே ஒரு 36, இங்கே ஒரு 48, 54 84ன்னு ஒரு ஆன்சர். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாடலில் 2 சம் நம்ம பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு ஒரு சம் பார்த்துருப்போம், அது அவங்க ஓனாக கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் உள்ள சம் சரிங்களா. அடுத்து 3 எண்கள் A, B, C என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்தால் நிபந்தனை வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா 2B = A + Cன்னு வரும். இது வந்து நமக்கு ஏபிக்கு. இதே இது ஜிபியாக இருந்துச்சுன்னா கண்டிஷன் வந்து என்ன வரும் அப்படின்னா B² = A + Cன்னு வரும் சரிங்களா. அடுத்த சம் பாருங்க. The middle term of an finite AP 4 7 10 etc 118. எனக்கு ஒரு ஏபி கொடுத்துருக்காங்க, அதில் மிடில் என்ன டேர்ம் இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க சரிங்களா. இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சரிங்களா. ஈவனாக இருந்தால் ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணணும், ஆடாக இருந்தால் ஒரு ஃபார்முலா இருக்கும். ஆல்ரெடி இந்த புள்ளியலில் வந்து இடைநிலைன்னு ஒன்று படிச்சிருப்போம் சரிங்களா. அதில் இந்த கான்செப்ட் வரும், அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். வந்து ஆன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா மிடில் டேர்முக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா n + 1/2. இங்கே என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து டிஎன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும் சரிங்களா. ஆடாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு மிடில் டேர்ம் இருக்கும். வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா 2 மிடில் டேர்ம் இருக்கும். n/2 இது ஒரு மிடில் டேர்மாக இருக்கும். n/2
ப்ளஸ் 1 இது ஒரு மிடில் டேர்மாக இருக்கும். சப்போஸ் எக்ஸாம் இருக்கு 30 31 வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம T30 என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும், T31 என்ன வருதுன்னு பார்க்கணும். இங்கே எனக்கு ஒரே ஒரு ஆன்சர் வருமா, 25 அப்படின்னு சொல்லி வருதுன்னு வச்சுக்கோங்க. T25 வந்து நான் என்ன வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிப்போம். என்ன கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, L minus A by D plus 1. அப்போ அப்ளை பண்ண என்ன வரும், 118 minus 4 by 3 plus 1. அப்போ 114/3 plus 1 டிவைட் பண்ணிங்கன்னா 3 9 மிச்சம் ஒரு 2 24னா 8 plus 1 ஆன்சரு 39. n வந்து 39 வருது, ஆட் நம்பர் வருது. அப்போ மிடில் டேர்மில் எத்தனாவது உறுப்பு இருக்கும் அப்படின்னா 39 plus 1/2 டேர்ம். ஓகே, 39 plus 1னா 40, 40 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 20th டேர்ம் தான் எனக்கு மிடில் டேர்மாக இருக்கும். அப்போ அந்த 20th டேர்ம் வந்து நான் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கு தான் டிஎன் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுவேன். டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n minus 1 இன்ட்டு டி. ஏ வந்து எவ்வளவு, 4 ப்ளஸ் 20, 20ல் 1 போயிடுச்சுன்னா 19. டி வந்து என்ன வரும் அப்படின்னா 3ன்னு வரும். இப்போ 4 ப்ளஸ் 57ன்னு வரும். ஆன்சர் வந்து 61. அப்போ 61 தான் நமக்கு மிடில் டேர்ம். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆன் நம்பராக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஒரு ஆன்சர் வரும் பார்த்தீங்களா, அதுக்கு டிஎன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா 2 மிடில் டேர்ம் வரும், அதுக்கு என்னென்ன வருதுன்னு பாருங்கள், அதுக்கு டிஎன் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஓகே, இதே மாதிரி இன்னொரு சம் கடைசியாக பார்ப்போம்னு நினைக்கிறேன், அது பார்க்கலாம். சரிங்களா. அடுத்து ஒருவர் தான் பெற்ற 65,000 கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் 400 செலுத்துகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்தியதை விட 300 கூடுதலாக செலுத்துகிறார் எனில் அவர் அந்த கடனை அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும். அதாவது என்ன அப்படின்னா, நான் ஒருத்தங்கிட்ட இருந்து 65,000 ரூபா கடன் வாங்குறேன். சரிங்களா. அதில் முதல் மாதம் வந்து 400 ரூபா கொடுக்குறேன், அதுக்கப்புறம் போக போக ஒரு 300 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டே வரேன். சரிங்களா. அப்படி பே பண்ணால் எத்தனை வருஷத்தில் நான் கடனை அடைப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எஸ்என் வந்து எவ்வளோ அப்படின்னா, நான் வாங்கின கடன் 65,000. சரிங்களா. ஃபஸ்ட்டு மாதம் எவ்வளோ பே பண்ணுறேன், 400 ரூபா கட்டுறேன், அதுக்கப்புறம் 300 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டே வரேன், 700, 1000 இந்த மாதிரி நமக்கு போய்கிட்டே வரும். சரிங்களா. அப்போ ஏ வந்து என்ன 400, டி வந்து 300. இங்கே என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா. எஸ்என் ஃபார்முலா வந்து என்ன வரும், n/2 2a ப்ளஸ் n minus 1 இன்ட்டு டி. இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஸ்என் இருக்க இடத்துல 65,000 n/2 2a. அப்போ 2 இன்ட்டு 400 என்ன வரும், 800ன்னு வரும், ப்ளஸ் n minus 1 இன்ட்டு டி இருக்க இடத்துல 300. ஓகே, அப்போ 65,000 ஈக்குவல் டு n/2 800. இந்த 300 உள்ளே கொண்டு போங்க, 300n மைனஸ் 300ன்னு வரும். சரிங்களா. அப்போது ஒரு n/2 800ல் 300 பேசுனா 500ன்னு வரும், ப்ளஸ் ஒரு 300n. இப்போ இது ரெண்டுலேருந்து எதை காமன் எடுக்கலாம், ஒரு 100 வந்து நம்ம காமன் எடுக்கலாம். அதை 100 காமன் எடுத்துருங்க. அப்போது 65,000 ஈக்குவல் டு n/2 இன்ட்டு ஒரு 100 காமனாக எடுத்துருங்க. எடுத்தால் மீது என்ன இருக்கும், 5 + 3n இருக்கும். சரிங்களா. 1 இங்கே 50ன்னு வரும், ஒரு 0 கட் ஆயிரும், 1 இங்கே 13, ஒரு 2 0. இப்போ எனக்கு கடைசியாக என்ன வந்திருக்கு அப்படின்னா 1300 ஈக்குவல் டு n இன்ட்டு 5 + 3n. இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆப்ஷனும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். என்னென்ன கொடுத்துருக்காங்க, 20 22, ஏ ஆப்ஷன் 20, பி 22, 25 30. ஸோ இந்த இதில் நமக்கு மொதல் ஆப்ஷனே வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்கிறதுல 20 போடுங்க, 20 இன்ட்டு 20 3 60, 60 + 5 65. இப்போ இது ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும், 65 2 130, அது போக ஒரு 0 எக்ஸ்ட்ரா வரும். கரெக்டாக வந்துருச்சா. ரிமைனிங் போட்டு பார்த்தீங்கன்னா எதுக்குமே ஆன்சர் கரெக்டாக வராது. அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். சரிங்களா. இதுவும் நமக்கு ஸ்கூல் புக்கில் உள்ள சம் தான், இது கொஞ்சம் நமக்கு கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக. ஓகே, இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த சம் பாருங்களேன்.
how many terms of the series must be taken so that their sum is 190. இதே மாதிரி ஃபர்ஸ்ட் செட்லேயும் ஒரு சம் பார்த்துருப்போம். என்ன இங்கே கண்டுபிடிக்கணும், 4 நாளாக கூட்டிகிட்டே போகுது. ஓகேவா? அப்போது இது வந்து நமக்கு ஏபி. ஏ வந்து 1, டி வந்து எவ்வளோ வரும், 5 - 1 4, எஸ்என் வந்து 190. சரிங்களா? இப்போ எஸ்என் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்களேன். எஸ்என் ஈக்குவல் டு n/2 2a + n-1 இன்ட்டு டி. அப்போ இந்த இடத்துல ஒரு 190 n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 2 × 1 2 ப்ளஸ் டி வந்து எவ்வளவு 4, அதை உள்ளே கொண்டு போயிருங்க. 4 × n 4n -4ன்னு வரும். ஓகே, அப்போ 190 = n/2. 2ல் -4 போயிடுச்சுன்னா -2ன்னு வரும். அப்போ 4n -2. ஒரு 2 காமனாக எடுத்துருங்க. அப்போ n/2 × 2 காமனாக எடுத்தா 2n - 1ன்னு வரும். இது நம்ம கேன்சல் ஆயிரும். அப்போ n × 2n - 1. இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்னென்ன, 7 8 9 10. டி வந்து நமக்கு 10ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 190. ஃபஸ்ட்டு n இருக்கிற இடத்துல 7 போடுங்க. 7 × 7 14. 14ல் 1 போயிடுச்சுன்னா 13. 13 7 எவ்வளோ வரும் அப்படின்னா 91. ஆனால் நமக்கு 190. அப்போ இது வராது. அடுத்து இங்கே 8 × 8 16. 16ல் 1 போயிடுச்சுன்னா 15. 15 8 120. அப்போ இதுவும் வராது. அடுத்து இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 9 9 18. 18ல் 1 போயிடுச்சுன்னா 17ன்னு வரும். 9 63. அப்போ லாஸ்ட் டிஜிட் வந்து 3ல் முடியும், நமக்கு 0ல் முடியும். அப்போ கடைசியாக எது மட்டும் மிச்சம் இருக்குது, டி ஆப்ஷன் மட்டும் தான் மிச்சம் இருக்குது. அதுதான் நமக்கு கரெக்டாக வரும். ஆனால் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 10 × 2 10 20. 20ல் 1 போயிடுச்சுன்னா 19. அப்போ ஆன்சரு 190ன்னு வரும். டி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். அடுத்து ஸோ இந்த சம்ம நமக்கு முக்கியமானது. இதுவும் நமக்கு நிறையா தடவை கேட்டிருக்காங்க. எஸ்ஐபிசியில் வந்து இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக நிறையா தடவை நம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு வந்து எனக்கு ஃபார்முலா தெரியும். ஓகேவா? என்ன ஃபார்முலா, n × n + 1/2 = 666. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு ஆப்ஷனாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன். ஏ ஆப்ஷன் என்ன வருது, 37. அப்போ n இருக்கிறதுல 37 போடுங்க. 37 × 37 + 1 38/2. 1 இங்கே 19. இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க. 9 63. அப்போ லாஸ்ட் டிஜிட் வந்து எனக்கு எதில் முடியுது, 3ல் முடியுது. ஆனால் நமக்கு எதில் முடியணும், 6ல் முடியணும். அப்போ இது வராது. அடுத்து பி ஆப்ஷன். பி ஆப்ஷன் என்ன இருக்குது, 36. என்னக்கு பதிலாக 36 போடுங்க. அப்போ 36 × 36 + 1 37/2. ஆன்சர் வந்து 18. 8 56. அப்போ லாஸ்ட் டிஜிட் 6ல் முடியுது. அப்போ மேபி இது வரலாம். ஓகேவா? வேணால் செக் பண்ணி மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 8 56, மிச்சம் 5, 3 8 24, 29, 1 7 7, 1 3 3, 6 16, 666. கரெக்டாக வருது. அப்போ பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? பி ஆப்ஷன் நம்ம கரெக்டு. அடுத்து ஸோ இந்த மாடல் நம்ம நிறையா சம் போட்டிருப்போம். இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஃபார்மில் என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணோம், 1² + 2² + எக்ஸெட்ரா n². ஃபார்மில் என்ன வரும், n × n + 1 2n + 1/6. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, சம்மை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஏன்னா 1லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகலை பார்த்தீங்களா? அப்போ எப்படி மாற்றுவோம், 1² + 2² + எக்ஸெட்ரா 28² வரைக்கும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து எதை எடுத்து விட்டுறணும், 1² + 2² + எக்ஸெட்ரா 15ல் ஆரம்பிக்குதா? அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், 14. அதோட நிப்பாட்டி விட்டுறணும். இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க, ஆன்சர் வரும். ஓகே, இது ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 1, 3, 5 என்ற தொடரில் முதல் 40 உறுப்புகளின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ 1 3 5 7 எக்ஸட்ரா இந்த மாதிரி எழுதிட்டே போகணும். இது எல்லாத்தையுமே நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40 டேர்ம்ஸ் வரணும்.
40 உறுப்புகள் வரை. ஓகே, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன் நம்பராக போதா, கடைசியில் n டேர்ம்ஸ் அந்த மாதிரி முடிஞ்சு அப்படின்னா கடைசியாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணால் போதும். சரிங்களா, இதுதான் நமக்கு ஆன்சராக வரும். n இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது, 40 இருக்குது. அப்போ 40 ஸ்கொயர் 1600 வரும். சரிங்களா, 1 3 5 எக்ஸட்ரா 20 உறுப்புகள் வரை இப்படி கொடுப்பாங்க. இப்படி கொடுத்தாலும் நமக்கு ஆன்சர் என்ன வரும், கடைசியில் டேர்ம்ஸ்னு முடியுதா, அப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணால் போதும். ஓகேவா, 20 ஸ்கொயர் பண்ணால் 400 வரும். இந்த மாடலே நம்ம கொஸ்டின் நிறையா கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த சம்மும் நம்ம கொஞ்சம் முக்கியமானது. 0.40 + 0.43 எக்ஸட்ரா 1 இதோட சம் பண்ணால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஏ என்ன நமக்கு 0.4, டி என்ன வரும் 0.43 மைனஸ் 0.40 மைனஸ் பண்ணிங்கன்னா 0.03, எல் வந்து நமக்கு 1. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா எஸ்என் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். n/2 a + l. ஏன் அப்படின்னா நமக்கு லாஸ்ட் டைம் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா, அப்புறம் இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நான் என்ன கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும்னா என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். என்ன கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, l - a/d + 1. அப்போ 1 மைனஸ் 0.4/0.03 ப்ளஸ் 1. இப்போ ஆன்சரு 0.6/0.03 ப்ளஸ் 1. பாயிண்ட் எடுத்து விடணும். மேலே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது, கீழே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது. அப்போ 2 தான் பெருசு. 1 போட்டு ஒரு 2 0வால் மேலே இங்கேயும் பெருக்கணும். அப்போ 0.6 இன்ட்டு ஒரு 100 பை கீழே வந்து 0.03 இன்ட்டு 100 ப்ளஸ் 1. அப்போ இந்த 2 0க்கு இந்த 2 புள்ளி இங்கே தள்ளி வந்துடும், கீழே 3ன்னு வந்துடும். இங்கே என்ன வரும்னு பாருங்களேன், ஒரு 0க்கு இந்த புள்ளி 1 தள்ளி வந்துடும். அப்போ 6 இன்ட்டு மீதி கையில் என்ன ஆகுனா ஒரு 10 இருக்கும் ப்ளஸ் 1. 1 இங்கே 2, 2 10 20, 20 ப்ளஸ் 1 21. அப்போ n வந்து 21. இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்களேன், 21/2 ஏ இருக்கிற இடத்துல 0.4 ப்ளஸ் எல் இருக்கிற இடத்துல 1. அப்போ 21/2 இன்ட்டு 1.4 டிவைட் பண்ணிங்கன்னா 0.7. இதை பெருக்கினீங்கன்னா 14.7ன்னு வரும். சரிங்களா, ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இந்த சம்மும் நமக்கு ப்ரீவியஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த சம் பாருங்கள். ஃபைண்ட் த லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் n such that 1 + 6 + 6 ஸ்கொயர் எக்ஸட்ரா 6/n ஆட் பண்ணால் 5000 விட அதிகமாக வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ இந்த பக்கம் உள்ளது வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் 6 6ஆக மல்டிப்ளை பண்ணிட்டே போயிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் எஸ்என் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். எஸ்என் ஃபார்முலா என்ன, Sn equal to a into r⁻n - 1/r - 1ன்னு வரும். இப்போ இங்கே a என்ன ஃபர்ஸ்ட் டேர்ம் 1, r வந்து எவ்வளோ வரும், r கண்டுபிடிக்க ஃபார்முலா செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ அதுவும் நமக்கு 6ன்னு வரும். இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்களேன், சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும் 1 into 6⁻n - 1/6 - 1 greater than 5000. ஓகே, அப்போ 6⁻n - 1 இது வேண்டாம், கிரேட்டர் தென் ஆரில் 1 போயிடுச்சுன்னா 5. டிவிஷன் வந்து ஈக்குவல் டு அந்த பக்கம் போனால் மல்டிபிகேஷன். அப்போ 5 5 25, 25,000ன்னு வரும். -1 அந்த பக்கம் போனால் +1. அப்போ 6⁻n கிரேட்டர் தென் 25,001ன்னு வரும். இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. என்னக்கு பதிலாக 1ன்னா சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு 5, 6/5 என்ன வரும், 6 ஒரு 5 தடவை எழுதி பெருக்கணும். 6 6 36, 36 6 216, 216 இன்ட்டு 6 6 36, 36 மிச்சம் 3 9 12, 3 18 மிச்சம் 1 3 4 3 6. அப்போ 6 17 மிச்சம் 1 6 7. ஸோ என்னக்கு பதிலாக 5 போட்டால் 777 6 தான் வருது. இதோட எனக்கு பெருசாக வரல. கரெக்டாக
அப்போ 5 வராது. 5 வராது அப்படின்னா அதோட கம்மியாக போட்டாலும் எனக்கு வராது. அப்போ இதுவும் வராது. அடுத்து சி 6 போட்டு பாருங்க. இப்போ இதோட ஒரு 6 பெருக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? பெருக்கணும் 6 6 36 மிச்சம் 3 6 7 42 45 மிச்சம் 4 6 7 42 46 மிச்சம் 4 ஆனால் 46,656. இதோட எக்ஸஸாக போயிடுச்சா? 46,656ன்னு வருது. கரெக்டாக? ஸோ இதுதான் நமக்கு பெருசு. அப்போ எண்ணுக்கு பதிலாக 6 போடும் போது எனக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. என்ன ஆப்ஷன் கரெக்டாக வரும் அப்படின்னா சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இந்த சம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஸோ இதோட சம் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இப்போ இதுலேருந்து ஒரு 2 காமன் எடுங்களேன். எடுத்தால் என்ன வரும்? ஓ2 2 ஈ2 4 முவி2 6 ப்ளஸ் எக்ஸட்ரா. எத்தனை 2 80 வரும்? 42 80. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? 1 + 2 + எக்ஸட்ரா n. ஃபார்முலா என்ன வரும்னா n இன்ட்டு n + 1/2. அப்போ அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? n இன்ட்டு n-க்கு பதிலாக 40 40 இன்ட்டு 41/2ன்னு வரும். இதுவும் கேன்சல் ஆயிரும். 0 4 16 4 16 1640ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? சரி, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஸோ திருப்பி எஸ் இன்ஃபினிட்டி, கடைசியாக இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் சம் ஆஃப் இன்ஃபைனைட் சீரீஸ். எஸ் இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? a/1 - r-ன்னு வரும். சரிங்களா? இப்போ a இருக்க இடத்துல 4/1 - r இருக்க இடத்துல என்ன வரும்? செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ 1/4. இப்போ 4/1 தான் இருக்குது. அப்போ 4ல் 1 பேசினா என்ன வரும்? 3/4ன்னு வரும். ஓகே. இப்போ ஆன்சர் கடைசியாக என்ன வரும் அப்படின்னா இந்த 4 அப்படியே மேலே போயிடும். 4 டிவிஷன் வந்து இன்டா மாறும். இன்டா மாறும்போது ரெசிப்ரோக்கலில் போகும். 4/3. அப்போ 16/3ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் உள்ள சம்மு தான். ஓகே, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இதை மாதிரியே போன செட்லேயும் நம்ம பார்த்துருப்போம். அடுத்து ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோவிங். ஓகே. ஏ வந்து என்ன வரும் அப்படின்னா 6. அடுத்து டி வந்து என்ன வரும்? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ 7. எல் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 97. சம்மு தான் கேட்குறாங்க. அப்போ எஸ்என் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். எஸ்என் ஃபார்முலா என்ன? n/2 லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்கிறதுனால a + l. ஓகே. இப்போ நம்ம n எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்க ஃபார்முலா? l - a/d + 1. அப்போ 97 - 7 சரி, ஃபார்முலா வந்து தப்பாக அப்ளை பண்ணிட்டோம். l - a/d. l வந்து 97 மைனஸ் a வந்து 6/d. l - a/d + 1. d இருக்க இடத்துல 7 + 1. அப்போ ஆன்சர் வந்து 91/7 + 1 13. கேன்சல் பண்ணிங்கன்னா 13 + 1 ஆன்சரு 14ன்னு வரும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் 14/2. ஏ இருக்க இடத்துல 6, எல் இருக்க இடத்துல 97, 1 இங்கே 7. அப்போ 7 இன்ட்டு 103 3 21 1 7 7 எல்லாம் 121. ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாகும். ஃபார்முலா மட்டும் லைட்டாக மாற்றி எழுதிட்டேன். ஃபார்முலா வந்து l - a/d + 1ன்னு வரும். ஓகே. அடுத்து 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுப்படும் மீதியின்றி வகுப்படும் எண்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பரை டிவைட் பண்ணுங்கள். 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் என்ன வரும்? 4 7 28 மிச்சம் ஒரு 2 0. 7 14 மிச்சம் 6. ஓகே. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து கடைசி என்ன கொடுத்துருக்காங்க? 600. அதையும் டிவைட் பண்ணுங்கள். 8 7 56 மிச்சம் 4 0. 5 7 35 மிச்சம் 5ன்னு வரும். சரிங்களா? இப்போ ரெண்டையுமே டிவைட் பண்ணியிருக்கோமா? என்ன பண்ணால் போதும்னா மேலே உள்ள ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுங்க. 85 - 42 ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 43ன்னு வரும். ஓகே.
பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். எதில் ஸ்டார்ட் ஆகி முடியுதுன்னு பாருங்கள், எதால் டிவைட் பண்ணணும்னு பாருங்கள். அதெல்லாம் டிவைட் பண்ணி மேலே ரெண்டையும் மைனஸ் பண்ணி போட்டுருங்க. அவ்வளோதான் ஆன்சர். ஓகே. அடுத்து ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் மொதல் வருஷம் வந்து ஒரு 300 ரூபா சேவிங்ஸ் பண்ணேன் அப்படின்னா அடுத்த வருஷம் இதில் பாதி, அப்போ 2ஆல் டிவைட் பண்ணணும். 150, அடுத்து வந்து 75, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? 6 ஆண்டுகளில் அவர் 7875 சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டில் சேமித்த தொகை என்ன? ஒரு 6 வருஷம் வந்து நான் சேவிங்ஸ் பண்ணுறேன். பண்ணும்போது இது எல்லாத்தையும் எனக்கு ஆட் பண்ண எனக்கு எவ்வளோ வருதா மொத்தமாக? 7875. அப்போ மொதல் வருஷம் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது சம்ம பிடிச்சது கொஞ்சம் கஷ்டம். நம்ம ஆப்ஷன் இருந்து போவோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 2600. அப்போ இதில் பாதி 1300. ஒன்றில் 2ஆல் டிவைட் பண்ணிட்டே வரேன். அடுத்து இதில் பாதி 650. அடுத்து இதில் பாதி 125. அடுத்து இதில் பாதி 62.5. ஸோ பாயிண்டில் வந்துருச்சு. நமக்கு வந்து அங்கே பாயிண்டில் வரல. கரெக்டாக? அப்போ இது நமக்கு கரெக்டாக வராது. ஏ ஆப்ஷன் கிடையாது. அடுத்து பிக்கு வாங்க. பி எவ்வளோ இருக்குது? 3000. அதில் பாதி 1500. அதில் பாதி 750. அதில் பாதி 375. கரெக்டாக? 700 750. அடுத்து இதில் பாதி பாயிண்டில் நமக்கு வந்துடும். அப்போ இதுவும் எனக்கு வராது. அடுத்து சி ஆப்ஷன். சரிங்களா? ஸோ 3000க்கே நமக்கு வரல, 1500க்கு கண்டிப்பாக வராது. ஏன்னா அது ரொம்ப மினிமம் அமௌண்ட். சரிங்களா? அடுத்து 4000 பாருங்கள். 4000. அதில் பாதி 2000. அதில் பாதி 1000. அதில் பாதி 500. அடுத்து 250. அடுத்து 125. 3 6, மொத்தமாக 6 வருஷம் முடிஞ்சிருச்சா? இப்போ இதை கூட்டுங்களேன். 5, இது வந்து 125. 5 7 8 78 75. கரெக்டாக வந்துருச்சா? அப்போ டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்மப்படி செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆப்ஷன் வந்து ஈஸியாக நம்ம போயிடலாம். அடுத்து 3 7 11 என்ற தொடரில் 40 உறுப்புகள் வரை கூடுதல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? 3, 7, 11 எக்ஸெட்ரா n = 40. சரிங்களா? இங்கே ஏ என்ன? 3. டி என்ன? 7 - 3. ஆன்சரு 4. n வந்து நமக்கு 40. SN ஃபார்முலா என்ன? n/2 2a + n - 1 × d. ஓகே. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். அப்போ 40/2 2a. அப்போ 3 6 ப்ளஸ் 40ல் 1 போயிடுச்சுன்னா 39ன்னு வரும். டி இருக்க இடத்துல 4. 39 4ஆல் பெருக்கினா எவ்வளோ வரும்? 4 16 160 156ன்னு வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா இது எதையும் கேன்சல் பண்ணிடலாம். இன்ட்டு 162. சரிங்களா? அப்போ 0 2 4 6 12 மிச்சம் 1 3240ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்த சம் பாருங்களேன். 21வது உறுப்பு பர்டிகுலராக ஒரு டேர்ம் வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. அப்போ டிஎன் ஃபார்முலா யூஸ் பண்ணும். டிஎன் = a + n - 1 × d. சரிங்களா? ஸோ இது வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம ஃப்ராக்ஷனில் மாற்றினா என்ன வரும்? 6 6 + 1 7 7/2ன்னு வரும். சரிங்களா? அப்போ ஏ இருக்க இடத்துல 2, டி வந்து என்ன வரும்? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். அப்போ 7 2 2s 4/2. ஆன்சரு 3/2. ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். T21 = A இருக்க இடத்துல 2, D இருக்க இடத்துல n இருக்க இடத்துல 21. 21ல் 1 போயிடுச்சுன்னா 20. D வந்து எவ்வளவு? 3/2. இப்போ 1 இங்கே 10ன்னு வரும். அப்போது 2 + 5 3 30. ஆன்சரு 32ன்னு வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. அடுத்த சம் பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு 4n - 3 எனில் அதன் முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? ஏதோ ஒரு ஏபி இருக்குது நமக்கு. அதில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்னன்னு தெரியாது, காமன் டிஃப்ரென்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாது. சரிங்களா? ஆனால் nth டேர்ம் வந்து என்ன அப்படின்னா 4n
-3 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன கேட்குறாங்கன்னா, முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இதில் நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, Sn = n/2 a + l இந்த ஃபார்முலா வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னாவது உறுப்பு கொடுத்துட்டு பர்டிகுலராக எது வரைக்காச்சும் கூடுதல் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதில் எனக்கு என்னன்னு தெரியும். n வந்து நமக்கு என்ன 28. இப்போ a என்னன்னு கண்டுபிடிக்கணும், l என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது வேற ஒன்றும் இல்லை. பொது உறுப்பு அப்படின்னா t என்னன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4n - 3. இப்போ n-க்கு பதிலாக 1 போடுங்க. 1 போட்டால் என்ன வரும்? 4 × 1 - 3. அப்போ ஆன்சரு 4 - 3 1ன்னு வரும். இதுதான் வந்து எனக்கு முதல் உறுப்பு ஏங்களா. இப்போ எல் கண்டுபிடிக்கணுமா? எல்லுங்கிறது வேற ஒன்றும் இல்லை. எது வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? 28 வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ n-க்கு பதிலாக 28 போடுங்க. அதுதான் என்னோட எல். 4 × 28 - 3. 28 நாங்க 112 - 3ன்னு வரும். அப்போ ஆன்சர் வந்து 109. அப்படி சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். 28/2 a இருக்க இடத்துல 1 + 109. அப்போ ஆட் பண்ண எவ்வளோ வரும்னா 28/2 × 110. ஓகே. அப்போ அடி கொடுத்தீங்கன்னா 1 இங்கே 14ன்னு வரும். இப்போ எது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 11 வச்சு ஒரு நம்பரை பெருக்கிறது ரொம்ப ஈஸி. சரிங்களா. 1 4 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 5. அதான் இங்கே நடுவில் போடுங்க. ஒரு 0 இருக்கா, அதான் இங்கே போட்டுருங்க. அப்போ ஆன்சர் வந்து 1540ன்னு வரும். ஓகே. இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சதுரங்க பலகையில் மொத்தம் எத்தனை செவ்வகங்கள்? இதே மாதிரி செட்டு 1ல் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா எத்தனை சதுரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். சதுரம்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்லியிருக்கோம்? 1² + 2² இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்லியிருப்போம். இப்போ செவ்வகம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா கியூப் ஃபார்முலா. 1³ + 2³ எக்ஸெட்ரா 8³ கரெக்டா? ஏன்னா 8 இருக்கும். கரெக்ட். 8 × 8 என்ன இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்னா 8 போடணும். ஃபார்முலா நமக்கு என்ன? 1³ + 2³ + எக்ஸெட்ரா n³ = n × n + 1/2 whole square. இப்போ n இருக்கிற இடத்துல 8 போடுங்க. அப்போ 8 × 8 + 1 9/2 the whole square. 1 இங்கே 4. அப்போ 9 36 36 the whole squareன்னு வரும். 36 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? இதை ஸ்கொயர் கூட பண்ண வேண்டாம், அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்களேன். 6 6 36. அப்போ யூனிட் பிளேஸில் என்ன இருக்கணும் அப்படின்னா 6ன்னு இருக்கணும். இங்கே 0 இருக்குது, இங்கே 0 இருக்குது, இங்கே 4ன்னு இருக்குது. இதில் மட்டும்தான் நமக்கு 6ன்னு இருக்குது. அப்போ சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குங்களா. ஸோ இந்த மாதிரியே நம்ம கொஞ்சம் லைட்டாக கண்டுபிடிக்கலாம். மல்டிப்ளை பண்ணும் போது ஆப்ஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. யூனிட் பிளேஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்படியும் ஆன்சர் நம்ம கெஸ் பண்ணலாம். அடுத்த சம் பாருங்கள். என்ற கூட்டுத்தொடரில் தொடர்ச்சியாக எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் -351 கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கேயும் நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஏ என்ன 24, டி என்ன வரும் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் 21 - 24 ஆன்சரு -3. n வந்து கண்டுபிடிக்கணும். Sn வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எல்லாத்தையும் ஆட் பண்ணால் -351. Sn ஃபார்முலா யூஸ் பண்ணுங்களேன். Sn = n/2 2a + n - 1 × dன்னு வரும். இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். -351 = n/2 2 × 24. அப்போ 2 × 24 என்ன வரும் அப்படின்னா 48. 2 a இருக்க இடத்துல 24 போடுவோம். அப்போ ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 48. இங்கே -3 -3 உள்ளே கொண்டு வாங்க. அப்போ -3n -× -3. அப்போ -351 கீழே இருக்கிற 2 மேலே போயிடும் = n. இங்கே என்ன வரும்? 48 + 3 51 - 3n வரும். அப்போ -351 × 2 n. இதுலேருந்து ஒரு 3 காமன் எடுத்துருங்க. எடுத்த என்ன வரும்? இங்கே 17 - n வரும். ஓகே. 4 3 3 இங்கே 1 1 7ன்னு வரும். அப்போ இதை பெருக்கினீங்கன்னா எவ்வளோ வரும்னா
234 வரும். ஸோ எனக்கு கடைசியாக இதுதான் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்னென்ன இருக்குது? 25, 24, 23, 25, 24, 23, 26. ஒவ்வொரு ஆப்ஷனாக சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். ஃபஸ்ட்டு 25 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பண்ணால் என்ன வரும்? 25 இன்ட்டு 17ல் 25 பேச என்ன வரும்? -8. அப்போ 8 40ன்னு முடியும். ஆனால் நமக்கு எதில் முடியணும்? 4ல் முடியணும். அப்போ அது வராது. அடுத்து இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 24 இன்ட்டு 17ல் 24 பேசினா -7. 4 28ன்னு வரும். ஆனால் நமக்கு என்ன வரணும்? 4ன்னு வரணும். அப்போ இதுவும் வராது. அடுத்து இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 23 இன்ட்டு 17ல் 23 பேசினா -6. அப்போ 3 18. இதுவும் நமக்கு கரெக்டாக வராது. அடுத்தது சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 26 இன்ட்டு 17ல் 26 பேசினா எவ்வளோ வரும்? அந்த பக்கம் ஒரு 6, இந்த பக்கம் ஒரு 3. அப்போ -9. 9 54. கடைசியாக 4 கரெக்டாக வருதா? அப்போ டி ஆப்ஷன் நமக்கு கரெக்டாகும். இந்த மாதிரி என்ன கண்டுபிடிக்க சொன்னாலே இது வரைக்கும் செய்கிறோம். செஞ்சதுக்கப்புறம் ஆப்ஷன்ல இருந்து நம்ம போகிறோம். ஓகேவா? அடுத்து இதுவும் ஆல்ரெடி பார்த்தது தான், ரிப்பீட் ஆயிருக்குச்சுங்களா? இது வேண்டாம். அடுத்து இது நம்ம பார்த்துருக்கோம். பார்த்தீங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? கே கொடுத்துட்டு கே கியூப் வந்து நமக்கு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணால் போதும்? என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணால் போதும். ஆல்ரெடி செட்டு 1ல் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். இப்போ 325 ஸ்கொயர் பண்ணுங்க. 325 இன்ட்டு 325 இதை 2 தடவை பெருக்குனீங்கன்னா என்ன வரும்னா 10, 56, 25. ஓகே, ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாடலில் சம்ம நமக்கு நிறையா கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 2 4 2 8 8 16. அப்போ இது வந்து என்ன அப்படின்னா எனக்கு பெருக்கு தொடர் வரிசை. இந்த பெருக்கு தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன, எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன கேட்குறாங்க? என்ன வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏ என்ன? 2, ஆர் என்ன வரும்? செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் 2ன்னு வரும். டிஎன் ஃபார்ம்ல தான் இங்கே அப்ளை பண்ணணும். ஏ ஆர் பவர் n - 1. இதே இது கூட்டுத்தொடர் வரிசையாக இருந்துச்சுன்னா n கண்டுபிடிக்க ஃபார்முலா வேற. n மைனஸ் ஃபார்முலா என்ன வரும்? n கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து n மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1ன்னு வரும். இதுதான் ஏபி. ஜிபியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே ஒரே ஃபார்முலா தான். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். டிஎனுக்கு பதிலாக 1024. இந்த கடைசியாக முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அதுதான் நமக்கு டிஎன். ஏ இருக்க இடத்துல 2 இன்ட்டு 2 பவர் n - 1 இங்கே 5 1 2 512ன்னு வரும். இங்கே 2 பவர் சம்திங் இருக்கா? அப்போ இதையும் 2 பவர் சம்திங்னு மாற்றுங்க. 512 நான் 4ஆம் வாய்ப்பாடு போடுறேன். 4ஆம் வாய்ப்பாடு போட்டால் என்ன வரும்? 1 மிச்சம் 1 ஈர்னாங்க 8 மிச்சம் 3 8 32. திருப்பி 4ஆம் வாய்ப்பாடு 3 2 திருப்பி 4ஆம் வாய்ப்பாடு 8. ஓகே, இந்த 4 எப்படி எழுதிக்கலாம்? 2 ஸ்கொயர் எழுதிக்கலாம். இந்த 4 2 ஸ்கொயரு, இந்த 4ஐயும் 2 ஸ்கொயர் எழுதிக்கலாம். இந்த 8 எப்படி எழுதிக்கலாம்? 2 கியூப்னு எழுதிக்கலாம். அப்போ மொத்தமாக எத்தனை 2 இருக்குன்னு பாருங்களேன். 2 4 6 9. ஓகேவா? அப்போ 2 பவர் 9 ஈக்குவல் டு 2 பவர் n - 1. பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவர் 2 ஈக்குவல். அப்போ n - 1 ஈக்குவல் டு 9. n வந்து என்ன வரும் அப்படின்னா 10ன்னு வரும். -1 அந்த பக்கம் போனால் +1ன்னு வரும். அப்போ n ஈக்குவல் டு 10ன்னு வரும். ஓகே, அடுத்து இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான சம். இதெல்லாம் ஒரு 2 தடவை நம்ம கேட்டிருக்காங்க. 1 + 2 கொடுத்துட்டு 1³ + 2³ வந்து நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணால் போதும்? என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணால் போதும். அப்போ கே ஸ்கொயர்னு ஆன்சர் வரும். எவ்வளோ சிம்பிளான சம் பாருங்களேன். இந்த சம்மே நமக்கு ஒரு 2 தடவை கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து இதுவும் எத்தனை உறுப்புகளை கூட்டினால். அப்போ என்ன வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இந்த ஒரு சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் வாங்க. வந்ததுக்கப்புறம் ஆப்ஷன்ல இருந்து போய் பாருங்கள். ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணை கண்டுபிடிக்கிற மாதிரி நமக்கு ரிப்பீட்டடாக நிறைய தடவை கேட்குறாங்க. அதனால இந்த மாடல் சம் வந்து கொஞ்சம் முக்கியமானது. இது ரைட்டாக ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து இதை மாடலையும் நம்ம சம்மு நிறையா பார்த்துருப்போம். ஓகே,
1 3 5 ஒற்றைப்படையாக போய்கிட்டு இருக்கு. கடைசியாக டேர்ம்ஸ்னு முடிக்கிறாங்க. டேர்ம்ஸ்னு முடிச்சா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், எத்தனை கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணால் போதும். ஓகே, 1ல் ஸ்டார்ட் ஆகணும், ஆன் நம்பராக போகணும், கடைசியாக 2 டேர்ம்ஸ் 25 உறுப்புகள் 40 உறுப்புகள்னு ஒரு சம் பார்த்துருப்போம். சரிங்களா, அங்கே என்ன பண்ணோம், கொடுத்துருக்குற 40 அப்படியே ஸ்கொயர் பண்ணோம். இங்கே 25 கொடுத்துருக்காங்களா, 25 ஸ்கொயர் பண்ண என்ன வரும், 625. சரிங்களா, அப்போ நிறையா சம் பார்க்க நம்ம டக்குன்னு போடுற மாதிரி இருக்கும். அதனால நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா, அடுத்து பாருங்களேன். ஸோ இதுவும் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா, இதுவும் ரிப்பீட் ஆகிருக்கு, அதனால் இதை நம்ம விட்டுடலாம். வேணால் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஆல்ரெடி இது பார்த்துருப்போம் நம்ம. அடுத்து 1 + 4 இதுவும் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா, இதுவும் கொஞ்சம் ரிப்பீட் ஆகிருக்கு, இதுவும் நம்ம பார்த்துருப்போம். அடுத்து இப்போ பாருங்களேன், என்ன கேட்குறாங்க, கியூபு கொடுத்துட்டு சாதாரணது என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணால் போதும், என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா போதும். கரெக்டா, அப்போ 82 81 ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா என்ன வரும், 2 2 பேர் பண்ணுவோம், 9 9 81. அப்போ மீதி என்ன வரும், 1. இந்த 2 நம்பரை அப்படியே இறக்கணும். அடுத்து இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2ஆல் பெருக்கணும். 2ஆல் பெருக்கணும் என்ன வரும், 18. அப்போ இங்கே என்ன நம்பர் போடணும், 1 போடணும். இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் கீழேயும் போடணும். 2ஐயும் பெருக்கும் போது இது அல்லது இதோட கம்மியாக வரணும். நமக்கு எக்ஸாக்டாக 181 வந்துடும். அப்போ இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1. ஒன்றும் இல்லை, ஸ்கொயர் ரூட்டை நான் கண்டுபிடிச்சிருக்கேன், அவ்வளோதான். சரிங்களா, ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இதுலேயே நம்ம ஒரு 4 5 சம் பார்த்துட்டோம். சரிங்களா, இது கொஞ்சம் முக்கியமானது இந்த கான்செப்ட். அடுத்து இதுவும் அடுத்தது கே கியூப் கொடுத்துட்டு கே என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணால் போதும், என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அப்படியே ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, அப்போ நமக்கு ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 729 இருக்கா, இதை நான் 729 × 100ன்னு பிரிச்சுக்கிறேன். 729 நமக்கு நல்லா தெரிஞ்ச நம்பர் தான். இதை ஸ்கொயர் ரூட்டுலேருந்து வெளியில் எடுத்துட்டா 27, 100 ஸ்கொயர் ரூட்டுலேருந்து வெளியில் எடுத்தால் 10ன்னு வரும். அப்போ ஆன்சரு 270ன்னு வரும். சரிங்களா, சி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட இதுலேயே நம்ம ஒரு 5 சம் பார்த்துருப்போம். சரிங்களா, இது கொஞ்சம் முக்கியமானது. அடுத்த சம் பாருங்க. இந்த சம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க, ஆனால் அதே மாடல் தான். சரிங்களா, என்னன்னு பாருங்களேன், எக்ஸு x - 1 x - 2 எக்ஸட்ரா 2 1 = y அப்படின்னா என்ன கேட்குறாங்க, எக்ஸ் கியூப், எக்ஸ்னா எக்ஸ் கியூப், x - 1னா x - 1 ஹோல் கியூப், 2னா இந்த 8 எப்படி எழுதிக்கலாம், 2 கியூப்னு எழுதிக்கலாம், 1னா 1 கியூப்னு எழுதிக்கலாம். அதே ஃபார்முலா தான், 1 + 2 + எக்ஸட்ரா n. இது கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா 1 கியூப் + 2 கியூப் + எக்ஸட்ரா n கியூப் வந்து என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணால் போதும், என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணால் போதும். கரெக்டாக, இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய்யை அப்படியே ஸ்கொயர் பண்ணால் போதும், ஒய் ஸ்கொயர்னு வரும். சரிங்களா, ஏற்கனவே பார்த்தது தான், இதில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்து 9 3 + 1 எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல். ஃபார்முலா என்ன வரும், S infinity = a/1 - rன்னு வரும். a இருக்க இடத்துல 9/1 - r என்ன வரும், செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ ஆன்சரு 1/3ன்னு வரும். இப்போ என்ன வரும்னு பாருங்களேன், 9/3ல் 1 போயிடுச்சுன்னா 2ன்னு வரும். அப்போ 2/3. இப்போ 9 டிவிஷன் வந்து இன்ட்டாக மாறும், இன்ட்டாக மாறும்போது இது தலைகீழாக போகும், 3/2. அப்போ ஆன்சர் வந்து 27/2ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். புக்கில் ஒரு 4 மாடல் இருக்கும், 4 சம் இருக்கும், அந்த 4 சம்மே நம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த இன்ஃபினிட்டி வச்சுக்கிறது நம்ம கொஞ்சம் முக்கியமானது. அடுத்து முதல் n இயல் எண்களின் கூடுதல் 253 எனில் n-இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முதல் n இயல் எண்களின் கூடுதல்னா வேற ஒன்றும் இல்லை, 1 + 2 + எக்ஸட்ரா n = 253 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா n வந்து என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இது வரைக்கும் மேத்தமெட்டிக்கலாக கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து வேர்டிங்கில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இதுக்கு ஃபார்முலா என்ன வரும், n × n + 1/2 = 253 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஏ சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன், 22 × 22 + 1 23/2ன்னு வரும். 1 இங்கே
11. 1ஐயும் 3ஐயும் பெருக்குனா 3ன்னு வரும் சரிங்களா. அப்போ இது ரெண்டையும் பெருக்குனா எனக்கு 253 வருதான்னு பாருங்களேன். கண்டிப்பாக வரும். 2 3 ஏன்னா 11 வச்சு பெருக்கிறது ஈஸின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 5 வந்துருமா. அப்போ 253. ஃபர்ஸ்ட் இதில் செக் பண்ணும் போதே எனக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, அப்போ என்ன ஆப்ஷன் கரெக்டாக வரும்னா ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் டக்குன்னு ஈஸியாக போட்டுட்டு போயிடலாம். ப்ராக்டிஸ் நல்லா இருந்துச்சுன்னா நிறையா இது செஞ்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கிறது நமக்கு ரிப்பீட்டடாக எல்லா இதுலையும் கேட்குறாங்க. அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. அடுத்து இந்த சம் வந்து கொஞ்சம் முக்கியமானது சரிங்களா. என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். ஒரு தாய் தன்னிடம் உள்ள 207 கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் 3 பாகங்களாக பிரித்து தனது 3 குழந்தைகளுக்கும் கொடுக்க விரும்பினான். ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா ஏபியில் இருக்கிற மாதிரி பிரித்து கொடுக்குறாங்க சரிங்களா. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட். அடுத்து என்ன சொல்கிறாங்க, அவற்றுள் இரு சிறு தொகைகளின் பெருக்கல் பலன். 2 சின்ன நம்பரை பெருக்கினா எவ்வளோ வருதான், 46 23 வருதான் சரிங்களா. ஃபர்ஸ்ட் கூட்டுத்தொடர் வரிசையா, அப்போ எந்தெந்த ஆப்ஷன்லாம் கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குன்னு பாருங்க. இங்கே ஒரு 5 கூடுது, இங்கே ஒரு 5 கூடுது. அப்போ இது எனக்கு கூட்டுத்தொடர் வரிசை தான். இங்கே ஒரு 4 கூடுது, இங்கே ஒரு 4 கூடுது. அப்போ 2 ஆப்ஷன் வந்துருச்சா. அப்போ இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இன்னொரு கீ பாயிண்ட் போங்க. என்ன சொல்லியிருக்காங்க, இரு சிறிய தொகைகளின் பெருக்கல் பலன். 2 சின்ன நம்பரை பெருக்குனா 4623 வருதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ இதில் 2 சின்ன நம்பரை பெருக்குங்களேன். இதுதான் எனக்கு 2 சின்ன நம்பர். 9 36. அப்போ யூனிட் பிளேஸில் 6ன்னு வருது. ஆனால் இங்கே எனக்கு என்ன வரணும், 3ன்னு வரணும். அப்போ இது வராது. அடுத்து இங்கே இதை ரெண்டையும் பெருக்குங்க. 9 45. ஆனால் எனக்கு என்ன வரணும், 3ன்னு வரணும். அப்போ இது வராது. அடுத்த ஆப்ஷன் பாருங்களேன். 9 63 கரெக்டாக வருதா சரிங்களா. மேபி இது வரலாம். அடுத்ததையும் செக் பண்ணுங்க. 9 72 சரிங்களா. அப்போ 2ன்னு முடியுது. அப்போ இதுவும் வராது. சி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் சரிங்களா. இந்த சம் நம்ம கொஞ்சம் நிறையா கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சரை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தாய் தன்னிடம் உள்ள 207 ரூபா வச்சுருப்பாங்க. அது எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா 67 69 71. இது சம்மப்படி செய்யும்போது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஒரு சம்மை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 அல்லது 5 சம் கிட்ட நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் செய்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் அந்த சம்முக்கு நம்பர் எதுவுமே மாற்றாமல் ரிப்பீட்டடாக நமக்கு நிறையா தடவை கேட்டிருக்காங்க. அதில் இந்த ஒரு சம் சரிங்களா. அடுத்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 67 69 71. ஓகேவா. அடுத்த சம் பாருங்க. 1 cube plus 2 cube plus எக்ஸெட்ரா ஏதோ ஒரு n cube பண்ணால் என்ன வருதான், 6084. 1 cube 1 cube plus 2 cube plus எக்ஸெட்ரா n cube equal to 6084. அப்படின்னா n வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன வரும், n இன்ட்டு n plus 1/2 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6084. இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுங்க அல்லது ஒவ்வொரு ஆப்ஷனாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஒவ்வொரு ஆப்ஷனாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நமக்கு ஃபஸ்ட்டு இது பண்ணால் என்ன வரும், 14 இன்ட்டு 15/2 தி ஹோல் ஸ்கொயர். அப்போ 1 இங்கே 7. 15 7 105 தி ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. 105 ஸ்கொயர் பண்ணால் யூனிட் பிளேஸில் என்ன வரும், 5ன்னு வரும். ஆனால் நமக்கு என்ன வரணும், 4ன்னு வரணும். அப்போ ஏ ஆப்ஷன் வராது. அடுத்து இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். 11 இன்ட்டு 11 + 1 12/2 தி ஹோல் ஸ்கொயர். 1 இங்கே 6. அப்போ 66 தி ஹோல் ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணால் யூனிட் பிளேஸில் 6ன்னு வரணும். ஆனால் நமக்கு 4ன்னு வரணும். அப்போ இது வராது. அடுத்து சி 13 இன்ட்டு 13 + 1 14/2 தி ஹோல் ஸ்கொயர். 1 இங்கே 7. 13 7 91 தி ஹோல் ஸ்கொயரு. அப்போ யூனிட் பிளேஸாக 1ன்னு வரும். அப்போ இதுவும் வராது. எந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக வரும்னா டி ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் நம்ம இப்படி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் ஆன்சரை வந்து செட் பண்ணுறாங்க சரிங்களா. அதனால் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சம் பாருங்களேன். இது வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க சரிங்களா. ஆல்ஃபபெட்டு கொடுத்துட்டு i³ + j³, அதாவது 1³ + 2³ அந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஐயோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். நம்ம 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 9³ + 10³ + i j k l m n o. அப்போ என்ன வரும்,
9 கியூப் 10 கியூப் எக்ஸெட்ரா. இது வந்து 11 12 13 14, இது வந்து 15. அப்போ 15 கியூப். 9 கியூப் ப்ளஸ் 10 கியூப் எக்ஸெட்ரா 15 கியூப். இதுக்கு நமக்கு ஃபார்முலா கிடையாது. அப்போ நம்ம சம்மை ரீஅரேஞ்ச் பண்ணணும். எப்படி பண்ணுவோம்? 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா 15 கியூப் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு எதை ரிமூவ் பண்ணி விடணும்? இந்த இது 9க்கு முன்னாடி உள்ளதை நம்ம ரிமூவ் பண்ணணும். 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா 8 கியூப். சரிங்களா? இங்கே என்ன வரும்? 15 இன்ட்டு 16/2 மைனஸ் 8 இன்ட்டு 9/2 ஹோல் ஸ்கொயர். கேன்சல் பண்ணிங்கன்னா 1 இங்கே 8. 15 8 120. அப்போ 120 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 12 ஸ்கொயர் பண்ணால் 144. அது போக ஒரு 2 0. 1 இங்கே 4. 9 நாங்கள் 36. 36 ஸ்கொயர் பண்ணால் 1296 வரும்னு நினைக்கிறேன். 3 3 18 21. 3 18 மிச்சம் 1 3 9 10. 1296. அப்போ இதை கழிச்சா எவ்வளோ வரும்? 14,400 1296. இது 3ன்னு மாறும், இது 9ன்னு மாறும், இது 10ன்னு மாறும். 4 0 1 13 13,104. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருந்துச்சுங்களா? ஸோ எப்படி வித்தியாசமாக கேட்குறாங்கன்னு பார்த்தீங்களா? ஆனால் நம்ம எல்லாமே இது படிச்சது தான். ஓகேவா? லைட்டாக அந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்க்கணும், அவ்வளோதான்.